ஹாய் தளபதி விஜய் ப்ரோ. சிஎம் சீட்டில் உட்காந்த பிறகு மக்களை கண்டிப்பாக நீங்கள் பார்க்குவீங்க, அவங்களோட கோரிக்கையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அது இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த ஊரில் எந்தெந்த நாட்டிலலாம் உங்களுக்கு ரசிகர் இருக்கிறாங்கோ, அந்த ரசிகர்களுக்காக நீங்கள் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாளாவது நீங்கள் ஒதுக்கலாம். ஏன்னா அவங்க உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வலாக இருக்குவாங்க. கண்டிப்பாக ஒரு நடிகனா உங்களை பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ சிஎம்மா அடுத்து நீங்கள் பார்க்கணுன்னாக்கா ரொம்ப கஷ்டப்படுவாங்க உங்கள் ரசிகர். அவங்களுக்காக ஒரு நாள் நீங்கள் ஒதுக்கி அவங்களுக்காக நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக. அப்போ எங்கே இருக்கிறவங்கெல்லாம் உங்களை பார்க்க வருவாங்க. அது இல்லாமல் இங்கே நாங்கள் இங்கே பெங்களூர்லேருந்து நாங்கள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி உங்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். நாங்கள் வேலை செய்யறதுல லீவ் சொல்லிவிட்டு அப்போ வரும்போது உங்கள் வீடு கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். சில பேர் நாங்கள் ஆட்டோவில் போனோம்னா சென்னை ஆட்டோக்காரு ஃபுல்லு தமிழ்நாடே நம்மளுக்கு சுற்றி காட்டுவாங்க. அதனால உங்களுக்கு மீட்ரு ஜாஸ்தியாகும் அப்படின்னு நாங்கள் சரின்னு சொல்லிட்டுன்னு ஒரு இதுவாக அட்ரஸை கேட்டு அப்படியே நாங்கள் பஸ்ஸு எங்களுக்கு திடீர்னு எங்கே போய் ஏறணும் யாரை கேட்கணும் எதுவுமே தெரில. அதனால வர வழியிலே கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள் வீடை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நாங்கள் செக்யூரிட்டி சொன்ன பதில் இந்த மாதிரி நாங்கள் பெங்களூர்லேருந்து இருக்கிறோம், நாங்கள் விஜய் சாரை பார்க்கணும் அப்படின்னாக்கா, இல்லைம்மா அவர் ஷூட்டிங் போயிருக்கிறாரு, அவர் எந்த டைமுக்கு திரும்பி போய்கிட்ட எந்த டைமுக்கு வராருன்னு எங்களை சொல்லிட்டு போகிறதில்ல, ஆனால் ஷூட்டிங் கிளம்புனாருன்னு சொன்னோம். சரி இருக்கோம் இருட்டாகுது, எங்களுக்கு அந்த சென்னையில் யாரோ சொந்தக்கார் யாரும் இல்லை, எங்கே தங்குறதுன்னு சொல்லிட்டுன்னு மறுபடியும் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இப்போ அந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஆகக்கூடாது ப்ரோ. ஏன்னா உங்களை நம்பி உங்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வருவாங்க. ஏன்னா ஒரு நடிகனாக இருக்கும் போதே உங்களை பார்க்க முடியல. இப்போ சிஎம்னாக்கா அதனால தான் ஒரு நாள் உங்கள் ரசிகர்களுக்காக நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு நாள் நீங்கள் ஒதுக்கலாம். மற்ற நாளெல்லாம் உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் டைம் ஒதுக்கலாம். அப்புறமா ஜனங்களுக்காக ஒரு சிஎம்னாக்கா அவங்களுக்கும் நீங்கள் பண்ணணும். அதனால் உங்களுக்கும் ரொம்ப ரிஸ்க்கு தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பேரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணோம் அவங்களுக்குனாக்கா கஷ்டம் தான். அதனால உங்களுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு நல்லதே நடக்கும், மக்களுக்கும் அதே மாதிரி நல்லது நடக்கும். மற்றவங்களுக்கும் அந்தந்த ஊரில் போயிட்டு உங்களால் முடிஞ்சிருந்து உதவி பண்ணுங்க. ஏன்னா அவங்க தானே பண்ணுறாங்க, இந்த ஊர் தான் நம்ம பண்ணுமே அப்படின்னு இல்லை. இன்னும் ஒன்று, ஜூலிக்கு நான் தெரிய வேண்டியது, எங்கே இருக்கிற ஜூலி இப்போ நேராக பேசல, நான் அவர் ஜெயிக்க விட மாட்டேன், அவர் எந்த பிரச்சாரம் பண்ணக்கூடாது, நான் இது பண்ணுவேன், அவர் எப்படி ஜெயிச்சிடுவார், நீ இப்போ மூஞ்சே எங்கே போய் வைக்க போகிற சொல்லு. இதே இப்போ தைரியமாக இருந்தாவா சிஎம் சீட்டை இப்போ அவர் தான் உட்காராரு, இவ்வளோ போராடினியே என்ன ஆச்சு? அதுதான் எப்போவுமே கடவுள் அவர் நல்லது செய்வார்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவருக்கு அந்த மனசு இல்லை இந்த மாதிரி நீ போய் செய்யணும். அதனால அவர் நல்லதே செய்வார், நல்லதே நடக்கும்.